வெல்கம் பேக் ஷார்டெக்ஸ் தமிழ். திஸ் இஸ் விஆர் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் 50 எக்ஸ்பைரி டே ட்ரேட் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை நிஃப்டியோட மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் க்ரீனில் போயிட்டு அப்புறம் வந்து ரெட்டில் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து பையர் செல்லர்ஸ் டாமினேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். டுடே இன்னைக்கு என்னாச்சுன்னா 24,890 தான் ஓப்பன் ஆயிருந்து. அதுலேருந்து 24,902 வரைக்கும் ஹை போச்சு. ஸோ அங்கேருந்து 24,771 வரைக்கும் லோ போயிட்டு 24,855 க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலவரம். சேனலுக்குள்ள தான் மார்க்கெட்டு ஜஸ்ட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கான லெவல்ஸ் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் தான் மூவ் ஆகணும். இன்றைக்கெல்லாம் 100 சம்திங் தான் மூவ் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இதுக்குள்ளே இவ்வளோ மூவ்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் அட்வைசபிள். ஒன்லி பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத நீங்கள் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து சக்ஸஸ் ரேஷியோ பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னால் போட்டிருக்க வீடியோவும் பாருங்கள். அதில் உள்ள அனலைஸ் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோக்கள் இப்படி பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டு இன்றைக்கி இந்த மாதிரி முடிஞ்சிருக்கனால நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ மார்க்கெட்டில் எல்லா பர்சன் தன்னோட பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு வந்து வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதுதான் சொல்ல வந்தது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த ட்ரேடில் எந்த ட்ரேடும் பண்ணாங்க. முதல்ல ரிஸ்க் ரிவார்டு மேனேஜ்மெண்ட்டை வந்து அதை வந்து கேதர் பண்ணிக்கிங்க. முதல்ல ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் செட்டப் எடுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நல்லது என்றைக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாளைக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ இதில் இருந்து நம்ம வந்து 75 மினிட்ஸுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 75 மினிட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்தராக இன்ட்ராடேக்கான 15 மினிட்ஸுக்கு ஹேண்டிலுக்கு போயிடலாம். ஸோ 75 மினிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து டிப் கொடுத்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு விழுந்துட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஷார்ப்பாக ரெக்கவரி ஆகி மேலேருந்து வந்துட்டு அட் ப்ரெசன்ட் வந்து ஒரு மீடியனில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது மேபி மேலே வரணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஸோ இல்லைன்னா இது வந்து பேட்டர்ன் மாதிரி உருவாகிடுது. மேபி இங்கே வரலாம், இங்கே வந்துட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகி போகலாம். ஸோ எது என்ன இருந்தாலும் சரி, நம்ம டெக்னிக்கலாக என்ன உண்டோ அதை மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ இந்த நான் வந்து ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது முன்னாலே ட்ரா பண்ணது தான். இதான் டே லைனை கட் பண்ணி மேலே வரும்போது அப்போ தான் பை ட்ரெண்டுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதை இன்னும் டச் பண்ணி மேலே வரவே இல்லை. மார்க்கெட்டு கீழே தான் நின்றுட்டு இருக்குது. அதே போல் 2 சேனல் லைனும் வரைஞ்சிருந்தேன். அந்த சேனல் லைனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த சேனல் லைனை கட் பண்ணி மேலே வந்தால் இந்த ஷேடோ லைன் காமிக்கிற வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அது என்னைக்கு போகுதுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எது என்ன இருந்தாலும் சரி நம்ம பார்ப்போம். நம்ம டெக்னிக்கலாக என்ன ஒன்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ராடேக்கு என்ன மூவ்மெண்ட் கிடைக்குது, ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் போகுது, 150 பாயிண்ட் போகுது, அதுக்கான மூவ்மெண்ட் என்ன கிடைக்குங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம சற்று டெக்னிக்கலாக போகலாம். ஸோ இதில் இருந்து நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கே போயிடும். 15 மினிட்ஸ் போனால் தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸுக்கு ஹேண்டுக்கு போயாச்சு. 15 மினிட்ஸில் போயிட்டோம்னா நாளைக்கான லெவல்ஸ் எல்லாம் என்னங்கிறத நான் வந்து இதில் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எல்லோ லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் மார்க்கெட் மேபி ரெக்கவர் ஆச்சுன்னா மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இன்கேஸ் மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகாமல் கீழே வந்து டவுன் ட்ரெண்டு கொடுத்துருந்தா இது வரைக்கும் வரலாங்கிற மாதிரி 2 எல்லோ லைனை கொடுத்துட்டேன். ஸோ இந்த கேப்புக்குள்ளே தான் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்து அதில் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 15 மினிட்ஸில் வரைஞ்சி பாருங்கள். இதேமாரி உங்களுக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் அட் ப்ரெசென்ட் இந்த இடத்துல வந்துக்கிட்டு இந்த நாளைக்கு கேப் டவுனும் ஆகலாம், கேப் அப்பாகவும் ஆகலாம்.
ஸோ எது என்னன்னா சரி, நாளைக்கு வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் என்னைக்கு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு மேபி இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு டிப் கொடுத்து இந்த இடத்த கிராஸ் பண்ணும் பட்சத்தில் இங்கேருந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷன் மீன்ஸ் இது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு கால் ஆப்ஷன் இதில் நம்ம ட்ரை பண்ணோம்னா 24,900. இதில் இருந்து ஃபஸ்ட்டு டிப்பாட்டு இந்த இடத்துக்கு வரலாம். 24,800 டிப்பு கொடுத்து இங்கேருந்து 24,900 வரலாம். அதை கட் பண்ணி மறுபடியும் மேலே போயிடுச்சுன்னா மேபி இது வரைக்கும் வரலாம். 24,990, 25,000 வரைக்கும் வரலாங்கிற மாதிரி காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம டெக்னிக்கலாக வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தோம்னா 25,000 வரைக்கும் வைக்கலாம். ஸோ அது போல தான் இங்கே வந்து நம்ம வந்து ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது 25,500, 25,200 இந்த மாதிரிலாம் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நாளைக்கு பொசிஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல டிப் கொடுத்து இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து ட்ரை பண்ணி, ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து ரெக்கவரி பண்ணிவிட்டு மேபி இங்கே வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டாங்க. இது வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே நோக்கி போகலாம். எப்போ வந்து ஃபஸ்ட்டு டிப் இங்கே வரும், செகண்ட் டிப் இங்கே, தேர்ட் டிப் மேலே வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. மேக்ஸிமம் 200 பாயிண்ட் தான் பாயிண்ட், அதுதான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ட்ரேட் செட்டப்பை பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்ட்ராடே லெவல்ஸ். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ட்ரேட் செட்டப் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும்தான் அட்வைசபிள். நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பார்த்து சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத எனக்கு கமெண்டில் டெலிவர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து 24,800, 24,990 இந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் வந்துட்டு போகும்போது இந்த இடத்துல வால்யூமை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 24,680 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அது வந்து டவுன் சைடுக்கும் வரலாம், மேபி வராமலும் போகலாம். ஸோ நான் வந்து ஆப்ஷன் செயினை பார்த்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பையர் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கங்கிறதுக்காக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் கொடுக்குறேன் 24,000, அதாவது 24,850, 24,800. ஃபஸ்ட்டு டிப் வந்து இது வந்து 24,850, 25,000, 24,900, 25,150 இதிலெல்லாம் வந்து கால் ஆப்ஷனை அதிகமாக ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் தான் புட் ஆப்ஷன்லையும் 24,800, 24,850, 24,900, 24,700 இதிலெல்லாம் வந்து அதிகமான புட் ஆப்ஷனையும் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே சேமில் வந்து 24,900, 24,950, 24,800 இதிலலாம் கால் ஆப்ஷனையும் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ எதுன்னு தெரில, ரெண்டு பேருமே ஈக்குவலாகவே ரைட் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ ஃபர்தராக இதில் ஒரு பெரிய இது இல்லைன்னா 25,500 கால் ஆப்ஷனை வந்து அதிகமாக ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே போல் 24,950 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட நிலவரம். 24,770 வந்துட்டு 24,770 இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஒரு டிப் கொடுத்தனா இங்கேருந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபஸ்ட்டு டிப்பாக எங்கே போகலான்னா 24,800க்கு போகும். 24,800 போயிட்டு அங்கேருந்து எங்கே போகணும்னா 24,850 செகண்ட் டிப்பு போகலாம். 24,850 அதையும் தாண்டிச்சுன்னா 24,900, அதையும் தாண்டிச்சுன்னா 25,000. இது வந்து நான் ரவுண்ட் பண்ணி கொடுக்கல, இது வந்து ஸ்க்ரீன் இது டெக்னிக்கல் படி இந்த இடத்து வரைக்கும் இது வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு வந்த இடங்களுக்கு வருங்கிற இதை யூகத்தின் அடிப்படையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டேன். அப்படி பார்க்கும்போது 24,980 காமிக்குது. இதில் ஒரு +20 போட்டோம்னா 25,000 இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி
எல்லாமே யூகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே இப்போ எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. மார்க்கெட்டில் வந்து எல்லாமே அன்சர்டனிட்டி தான். நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லிட்டான்ட்டு எல்லாமே எந்த இதுலேயும் தப்பான முடிவு எடுத்துறாங்க. நீங்களும் டெக்னிக்கலாக லைன் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலாக என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மார்க்கெட்டில் பேசும். ஸோ நான் அதான் சொல்ல வந்தது. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது மார்க்கெட் போயிட்டு வந்த இடங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் இந்த இடங்களுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப் இந்த 3 டிப்புக்கும் போயிட்டு வரலாம். 25,000 சம்திங்லேயும் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 24,680லையும் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு இங்கே இந்த லைனுக்குள்ளே தான் இது சுற்றிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டுமே ஈக்குவல் ரேஞ்சில் தான் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் சடனாக பிக்கப் ஆகும், சடனாக டவுன் ஆகும். இந்த மூமெண்ட் இருக்கும், வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். கவனமாக பார்த்துக்குங்க. இதான் நான் சொல்ல வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க, நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கொடுத்த லெவல்ஸையும் இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அதே இடங்களுக்கு வந்துட்டு போயிருக்க மாதிரி தான் மூமெண்ட் கொடுத்துருக்குது. நீங்கள் லாஸ்ட் டே நேற்று கொடுத்த இதை நீங்கள் எடுத்து பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொடுத்ததை எடுத்து நாளைக்கு ஏற்றாப்புல நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.